ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செடிகளுக்கெல்லாம் ஹியூமிக் கொடுக்கறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த ஒரு டீஸ்பூன் வந்து 5 ml, 4 டீஸ்பூன் போடுறேன். அப்போது 20 ml, அப்போது 20 லிட்டர் வாட்டர். இது வந்து நாவல் சூப்பர் பொட்டாசியம் ஹியூமேட்டா, நல்லாயிருக்கும், செடி வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம 20 லிட்டர் தண்ணியில் கலந்துடுறோம். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம செடிகளுக்கு 10 days ஒன்ஸ் கொடுத்தால் போதும், இல்லை வீக்லி ஒன்ஸும் கொடுக்கலாம். சின்ன செடிகளுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் பெருசானா 10 days ஒன்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு செடிகளுக்கு நம்ம காலையில் எல்லாமே இப்படி ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். ஸ்ப்ரே வந்து காலையிலையும் சாயங்காலமும் மஸ்ட்டு. காலையில் கொடுக்கும்போது நார்மல் வாட்டரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஈவினிங் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ், வெயில் ரொம்ப அடிக்கிறனால ஈவினிங் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷவர் பண்ணிடணும். ஷவர் பண்ணும்போது அடியில் நல்லா பண்ணாதான் அந்த பூச்சி மைட்ஸு ஏதாவது பூச்சிகள்லாம் இருந்துச்சுன்னா அதிலே பாதி இது போயிடும். செடிக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், நல்லா அது நல்லா ஃபீல் பண்ணும் செடி. அதனால் நீங்கள் நல்லா ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து 60-65 days ஆன ஆன்லைன் பேபி பிளான்ஸு. இதுக்கு இப்படி தான் நான் வந்து காலையில் ஃபுல்லாக ஷவர் கொடுக்குறேன். இப்போ காலையில் அந்த வெயில் எனக்கு வந்து மார்னிங் வந்து அந்த பக்கம், இது கிழக்கு பக்கம், அந்த பக்கம் இருக்கிற வெயில் வந்து இந்த செடிகளுக்கு போதுமானது. மத்தியான வெயில் இந்த பக்கம் வராது எனக்கு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த செடியெல்லாம். இப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி கேட்குறீங்க. நான் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி மொத்தமாக இப்படி சொன்னோம்னா, நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து செடி வச்சுருப்பீங்க உங்கள் தோட்டத்தில். ஆல்ரெடி அந்த செடிக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது உரம் கொடுத்துருப்பீங்க. இப்போ நான் இந்த ஃபெர்டிலைசர் பற்றி சொன்னீங்கன்னா இதை போய் நீங்கள் அந்த செடிக்கு கொடுத்தீங்கன்னா ஓவர் டூ ஆகிடும். அப்போது வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இப்போ வந்து பேபி பிளான்ஸ்க்கு என்ன ஃபீட் கொடுக்குறேன், செகண்ட் மந்த் என்ன ஃபீட் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம அக்டோபர் இல்லை செப்டம்பர் அந்த மழை காலத்தில் திருப்பி புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு 2 செடி 3 செடிக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வளர்த்துட்ருக்க செடியில் போய் நீங்கள் இப்போ நான் ஒரு ஃபீட் கொடுத்து அதை போய் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த செடிக்கு வந்து ஓவர் டோ ஆகிடும், அப்புறம் செடி இதாகிடும். அதனால் அது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஃபெர்டிலைசர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் எப்படி வளர்க்குறேனோ இதுக்கு இந்த மாதம் இது கொடுக்குறேன், 2வது மாதம் என்ன கொடுக்குறேன், அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் செடி வாங்கியும் வளர்க்க முடியாது. நம்ம மழை காலத்தில் திருப்பி நீங்கள் எப்போ வாங்கி வளர்க்குறீங்களோ அப்போ நானும் திருப்பி இன்னும் ஒரு 4 செடி வாங்கி உங்களோட சேர்ந்து ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துடலாம் செடியை. இப்போது நீங்கள் நான் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபெர்டிலைசர்ஸ் சொல்லுங்கள், இது என்ன கொடுத்தீங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து இப்படி சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க உங்கள் செடிக்கு. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் மண்ணில் வச்சுருப்பீங்க, இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது பேபி பிளான்ஸ்லேருந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு போனோம்னா தான் அந்த செடிக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். இப்போ சாயில் மீடியாவுக்கு நான் ஃபெர்டிலைசர்ஸ் சில சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சாயில் மீடியா காட்டும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து இதெல்லாமே கொக்கோபீட். கொக்கோபீட்டுக்கு நம்ம ஆர்கானிக்காக என்ன கொடுக்குறோன்னா ஒன்லி வந்து அந்த ஹியூமிக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தாக்கத்து கொடுக்குறோம், அப்புறம் எக்ஸோடஸ், அது ஒரு ஆர்கானிக். ஆனால் அந்த ஃபீடுங்கிறது வந்து ஒன்லி என்பிகே தான். கொக்கோபீட்டுக்கும் உங்களுக்கு சிண்டருக்கும் என்பிகே தான், வேறு எந்த ஒரு ஃபீடு நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா கொக்கோபீட்டில் வந்து நீங்கள் கம்போஸ்ட்டோ எது கலந்தாலும் அது மாய்ஸ்சர் நிறையா சேர்ந்துடும். அது வந்து அந்த வேரை போய் தாக்கும், ஃபங்கஸ் உருவாகும். அதனால தான் நிறைய பேருக்கு கொக்கோபீட்டில் சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஸோ அது வந்து இந்த ஃபீட் எல்லாமே வந்து நீங்கள் என்பிகே மட்டும்தான் கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. இதுக்கு நான் போய் கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். பாருங்கள், இது ஹியூமிக் நான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இது இப்போ இந்த பேபி பிளான்ஸ்க்கெல்லாம் ஒரு 100 ml போதும். இப்போ எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் அப்படியே இந்த கப் வச்சு இப்படி கொடுத்துட்றேன். நீங்கள் புதுசாக கொடுக்கும்போது ஒரு 100 ml கப் ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். நம்ம இப்போது 20 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இந்த பேபி பிளான்ஸ்க்கு ஒரு 100-150 ml கொடுக்கலாம்.
பெரிய பிளான்ட்ஸுக்கு அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி 10 inch பாட்னா நான் அப்படியே ஒரு மக்கு 1 லிட்டர் கொடுத்துருவேன் நான். இதை 10 days ஒன்ஸ் கொடுக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸும் கொடுக்கலாம். இது வந்து வீக்லி ஒன்ஸு. அப்புறம் 1261 வந்து அந்த ஃபஸ்ட்டு மந்த் ஃபீடு கொடுக்குறோம். அப்புறம் மைக்ரோ 7 கம்பல்சரி, பெரிய செடிக்கும் சின்ன செடிக்கும் கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்தாகணும் வீக்லி ஒன்ஸு. இது பெஸ்டிசைட்ஸும் அதுவும் கம்பல்சரி தான், நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதுவும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். இதுதான் இதோட ஃபீடு. அப்புறம் இந்த செகண்ட் மந்த்து நான் 13-40-13ங்கிறத சொல்லியிருக்கேன். அந்த ஃபீடு இதோட சேர்ந்து ஆடட் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு 3rd மந்த்தெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பாருங்கள், இப்படி தான் நான் வந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். அப்போது தாக்கத்து வந்து வீக்லி ஒன்ஸு கொடுத்தா போதும். அந்த என்பிகே நீங்கள் வந்து தாக்கத்தில் மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்சு, நான் கையில் காட்டியிருப்பேன் ஒரு பிஞ்சுங்கிறது எவ்வளோங்கிறது, அந்த பிஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லேசாக அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்துடலாம். ஸ்ப்ரே கொடுத்தாலே சரியாக போயிடும். பாருங்கள், இந்த பெரிய செடிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு 1 லிட்டர் பிடிக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ மாடி வெயிலுக்கு வந்து இப்போ நான் மேலே எனக்கு வந்து ஒரு சொரக்காய் கொடி போகுது, அதனால் அதுக்கு நேராக கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணிடக்கூடாது. செடிக்கு வந்து ஏர் ரொம்ப முக்கியம், காத்தோட்டமாக இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா அந்த மைட்ஸு இதெல்லாம் சீக்கிரம் வந்து அதை அட்டாக் பண்ணிவிடும். வெயிலும் வேணும், ஆனாலும் ரொம்ப வெயிலும் இருக்கக்கூடாது. மார்னிங் எப்படி 12-1 மணி வரைக்கும் இருக்கலாம் வெயில். அதுக்கப்புறம் அந்த உச்சி வெயில் வேண்டாம். அந்த உச்சி வெயில் வராத அளவுக்கு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு செடியை கூலிங்காக வச்சுக்க பாருங்கள். அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த செடி வரும். இப்படி தான் ஃபீடெல்லாம் நான் பண்ணுறேன். நான் செடிகளுக்கு இப்படி பண்ணுறனால தான் இந்த மாதிரி வளருது. ஆரம்பத்தில் நானும் எல்லாமே கொடுத்து மண்ணில் பார்த்தேன், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதனால இதெல்லாம் வந்து நான் அந்த ரோசாரியன்ஸ் வளர்க்குறாங்க பாட்டடில், நார்த்துலலாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஸோ அவங்களோட சேனல்ஸ் எல்லாம் நான் பார்த்து நான் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி இதில் எனக்கு சக்ஸஸாக தெரிகிறனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் இதை நீங்கள் அதனால தான் எடுத்த உடனே பெருசாக வளர்க்காதீங்க. எடுத்த உடனே 1-2 செடி லோக்கலில் வாங்கிட்டு வந்து அந்த மண்ணெல்லாம் கழுவிட்டு எப்படி வைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் மழை காலத்தில் ஒரு சீரீஸ் மாதிரி சொல்கிறேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் கேட்டு நான் சொன்னேன்னா அதெல்லாம் உங்கள் செடிக்கு நீங்கள் தயவுசெய்து கொடுத்துடாதீங்க, செடி வீணாக போயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.